நேற்று என்னதான் நடந்தது? ஏசிய கப்பில் குரூப் 1ல் இருக்கிற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பார்த்தா நேற்று மோதிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான வின் பார்த்தீங்கன்னா இந்தியா பண்ணியிருப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வீடியோ பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் கூட்டமே கொஞ்சம் கூட இல்லை. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்காக டீட்டெயிலாக சொல்கிறேன். இது மட்டும் இல்லை, கேப்டனாக இருக்கிற சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தா வின்னிங் 6ஓட பார்த்தா முடிச்சிருப்பாரு. ஸோ இவங்க பார்த்தா நிறைய ப்ரெஸ்ஸுக்கிட்ட தான் பேசியிருப்பாங்க. அதாவது பார்த்தா மேட்ச் முடிஞ்ச உடனே அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ பாகிஸ்தான் பார்த்தா நம்மளுடைய இந்தியாவை அசிங்கப்படுத்துன்னு பல விஷயங்களை பார்த்தா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளோட இந்தியன் பேருக்கு கை கொடுக்கவே மறுத்துருந்தாங்க. ஏன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தா சண்டை வந்து பாகமல் தாக்குது. மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தா ஸ்டார்டிங்கில் தேசிய கீதம் பாடுறது பார்த்தா வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்காக பல விஷயங்கள் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரில. என்ன எழவியாது அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக தேசிய கீதத்துக்கு பார்த்து வேறு ஏதோ ஒரு பாட்டை பார்த்தீங்கன்னா பாடி வச்சிருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையை கலப்பி வச்சுருக்காங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்கப்புறம் என்ன, டேஸை வின் பண்ண பாகிஸ்தான் பார்த்தா நாங்கள் பேட்டிங் பண்ணுறேன்னு பார்த்தா இறங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்ததும் பார்த்தா விக்கெட்டுக்கு மேலே விக்கெட்டு விழுந்துக்கிட்டே இருந்தது. என்ன இது? வெறும் 127 ரன்னு தான் அடிச்சிருப்பாங்க. வெறும் 9 விக்கெட்டு விட்டுருப்பாங்க. 20 ஓவர் ஆடி இருப்பாங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாலிடான ஸ்கோர். இந்தியா சேஸ் பண்ணிவிடுவாங்க தான் நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்படி தான் நடந்து இந்தியா பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோலி முடிச்சு. அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுத்தாங்கன்னா குல்தீப் யாதவ். அகெயின் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்தாங்க யுஏவி கூட. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்து பாகிஸ்தானை கதற விட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் என்ன, சூரியகுமார் யாதவ் மேட்ச் முடிஞ்சதும் பார்த்தா பல விஷயங்களே பேசியிருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தா இந்த வெற்றி யாருக்குமே கிடையாது. ஸோ நம்மளுடைய இந்தியாவுக்காக போராடின வீரர்களுக்காக பார்த்தா நாங்கள் இதை சமர்ப்பிக்கிறோம்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு. ஏன்னா பாகிஸ்தான் கூட பார்த்தா சண்டை போட்டு நம்மளுடைய உயிரெல்லாம் பார்த்தா காப்பாற்றினா அந்த வீரர்களுக்காக பார்த்தா நாங்கள் தியாகம் பண்ணிக்கிறோன்னு பார்த்தா சொல்லியிருப்பாரு சூரியகுமார் யாதவ். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இந்த ஒரு மேட்சை பார்த்தா வின்னிங் 6ஓட பார்த்தா முடிச்சிருப்பாங்க. வெறித்தனமான ஆட்டத்தை பார்த்தா சூரியகுமார் யாதவ் பார்த்தா ஆடி இருப்பாங்க கேப்டன் தலைமையாக இருந்து. வெறும் 127 ரன்னுலாம் எங்களுக்கு பத்தாது சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு மரணடி கொடுத்துருக்கு. இனிமேல் நீங்கள் இந்தியா கிட்ட வாயை திறக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடித்து விட்டு இருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா. ஸோ 131 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. இந்தியா 3 விக்கெட் பார்த்தீங்கன்னா போயிருக்கான். ஸோ எத்தனை 25 பாலை பார்த்தீங்கன்னா இது லிஃப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விளையாடாமல் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் சூரியகுமார் யாதவ் 37 பாலுக்கு பார்த்தா 47 ரன் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா 13 பாலுக்கு பார்த்தா 31 ரன். இவங்க வந்தாலே 6 போர் இந்த மாதிரி பாருங்க அந்த மாதிரி தான் அடிச்சிருந்தாரு. திலக் வர்மா 31 பாலுக்கு பார்த்தா 31 ரன் பார்த்தா அடிச்சு இந்த ஒரு மேட்சை பார்த்தா வின் பண்ணியிருப்பாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் குல்தீப் யாதவ் 4 ஓவர் போட்டு 18 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். மறுபடியும் முதல்ல இருந்தா. அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 18 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லவே தேவையில்லைங்க, மேட்சுக்கு மேட்ச் எதனா ஒன்று பண்ணிட்டு போயிடுறாருங்க. இவங்க அப்படி தான் இருக்குது. 4 ஓவர் போட்டு 28 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பெருசாக ஒன்றும் யாருமே பண்ணல. சாம் ஹைபு அவங்க பார்த்தோன்னா 4 ஓவர் போட்டு 35 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. மற்றவங்க யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் விக்கெட் எடுக்கல, ரன்னும் அடிக்கல. ஆனால் ரொம்ப நாளாக இருக்கிற பாகிஸ்தான் டீமில் இருக்கிற அஃப்ரிடி அவங்க பார்த்தீங்கன்னா 16 பாலுக்கு 33 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. லாஸ்ட் ஓவரில் பார்த்தா சரியான பர்ஃபார்மன்ஸை காட்டியிருப்பாங்க. ஸோ நான் பவுலராக இருந்தாலும் சரி, நான் பேட்ஸ்மேன் மாதிரி ஆடுவேன்னு சொல்கிற மாதிரி பறக்க வச்சுருந்தாங்க. 6 போருமா. சரி, இந்தியா இதை வின் பண்ணதால் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டேபிளில் லீடிங்கில் போயிட்டாங்க தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா 2-2 ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா 4+2 பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்காங்க. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 1 ஜெயிச்சு 1 தோற்று இருக்கிறதால பின்னாடி இருக்காங்க. சரி, இந்த ஒரு மேட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோக்கு மேட்ச் சிவான லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.